கிளாஷ் இன் இட்டாலின்னு ஒரு அட்டகாசமான ஷோ நடந்து முடிஞ்ச உடனே அடுத்த நாள் இந்த எபிசோட் நடந்து முடிஞ்சிருக்கு. இத நம்ம இட்டாலி ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க, எந்த அளவுக்கு எலிவேட் பண்ணாங்கன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது உங்க ரா ரிவ்யூ எபிசோட். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க ஷோக்குள்ள போலாம். இந்த வாரம் ஷோ பார்க்கிங் லாட்ல தான் ஓபன் ஆகுது. ஒரு Black கலர் கார் வந்து நிக்குது. உள்ள இருந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ், ஜே யூசோ அண்ட் ஜிமி யூசோ பிளட் லைன் வராங்க. ரெஸ்லர்ஸ் இந்த சின்ன விஷயத்தை நீங்க கவனிச்சீங்களா? இப்பெல்லாம் நம்ம ரோமன் ரெயின்ஸ் தான் கையோட அந்த பெல்ட்டை கொண்டு வரதே கிடையாது. கார்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் காட் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாரு. ஒரு பையன் குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த பெல்ட்டை கையில கொடுத்துட்டு ஓடி போறான். அந்த பையனை பாருங்க எவ்வளவு பொறுப்பா அந்த பெல்ட்டை ஓடி வந்து கையில கொடுத்துட்டு போறான். பெல்ட் மட்டும் கொடுக்காம போன வாரம் அவரோட பர்த்டே வந்துச்சு, அதனால ஒரு கேக்கும் பிரசன்ட் பண்ணான். ஆனா நம்ம லொல்லு பிடிச்ச பையன் என்ன பண்ணானா அந்த கேக் பாக்ஸ் அப்படியே தட்டி விட்டு போயிட்டாருங்க. வெரி வெரி பேட் ஃபெலோ. அதுக்கப்புறம் டைரக்டா பார்க்கிங் லாட்ல இருந்து ஸ்டேஜுக்கு தான் வராங்க. உள்ள வந்து ஒரு 4 நிமிஷம் எதுவுமே பேசல. ஏன்னா நம்ம இட்டாலி கிரவுட் அவங்கள பேசவே விடல. புதுசா அவங்களோட பாஷையில ஒரு பாட்டு பாடுறாங்க. அதுக்கப்புறம் சியர் பண்றாங்க. அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் மறுபடியும் பாட்டு பாடுறாங்க. ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் இவங்க ஸ்டேஜுக்குள்ள மட்டும்தான் நிக்கிறாங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு என்விரான்மெண்ட் அண்ட் வைப் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு வழியா அவங்க அமைதியானதுக்கு அப்புறம் தான் நம்ம ரோமன் ரெயின்ஸ் மைக் எடுத்து அக்னாலேஜ் மீன்னு கேட்கிறாரு. நான் கிளாஷ் இன் இட்டாலி ரிவ்யூ வீடியோல சொன்ன மாதிரி தான் இட்டாலி கிரவுட் இட்டாலின்னு மட்டும் கிடையாது. ஏன்னா போன வருஷம் பாரிஸ்ல நடக்கும்போது இப்படிதான் இருந்துச்சு. ஸோ ஓவரால் யூரோப்போட கிரவுட் யூ கைஸ் ஆர் ஸ்பெஷல் மேன். சும்மா ஃபுட்பால் ஒரு கிரவுடா உங்களை எப்படி இருக்கும்னு பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிருக்கு. ஆனா நீங்களே தான் ஃபுட்பால ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி பாரிஸ் நகரத்தையே கொளுத்திட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. இது நம்ம ட்ரைபல் சீஃப் அக்னாலஜ்மெண்ட் செரமனி. அதனால ஜேக்கப் பாட்டோ சீக்கிரம் ரிங்குக்குள்ள வான்னு சொல்றாரு. ஜேக்கப் பாட்டும் ரிங்குக்கு வராரு. சரிப்பா, நம்ம முன்னாடியே ஒத்துக்கிட்ட மாதிரி நீ மேட்ச்ல தோத்துட்ட, சீக்கிரம் என்ன அக்னாலஜ்மெண்ட் பண்ணி இந்த ப்ரொசீஜர் முடி, நம்ம கிளம்பலாம், நம்மளுக்கு வேலை இருக்குன்னு ரோமன் சொல்ல ஜேக்கப் பாட்டோ அமைதியாவே ஒரு 2 நிமிஷம் நிக்கிறாரு. ஆனா ஜே யூசோனால ஃபாட்டு இப்படி அமைதியா நிக்கிறத பார்த்துட்டு பொறுத்துக்க முடியல. வந்த வேலையை சீக்கிரம் முடிடான்னு சொல்லி நக்கல் பண்றாரு. உடனே ஃபாட்டோ அப்படியே தலையை திருப்பி ஜே யூசோ பக்கத்துல போய் நிக்கிறாரு. அவன் கையில் இருக்கிற மைக்க புடுங்கிட்டு, நான் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட தான் தோத்தேன், அவனை தான் அக்னாலஜ் பண்ணணும், உன்னை நான் அக்னாலஜ் பண்ண தேவையில்லைன்னு இவங்க 2 பேரும் முறைச்சிட்டு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் ஃபாட்டோ கிட்ட நான் இங்க நிக்கிறேன், சோ ஒழுங்கா இங்க வான்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் ஃபாட்டோ அந்த இடத்துல இருந்து நவுந்து வராரு. போன டைம் பிளட் லைன்ல இந்த சேமி ஜெயினுக்கும் ஜே யூசோக்கும் எப்படி ஒரு சிங்க் ஆகாம ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இந்த டைம் ஜேக்கப் ஃபாட்டோக்கும் ஜே யூசோக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் ஃபாட்டோ மைக் எடுத்து, நான் நம்மளோட ட்ரைபல் காம்பேட் மேட்சுக்கு சைன் போடும் போதே இதுல தோத்துட்டா இதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுதான் நான் சைன் போட்டேன். நீ சொன்ன மாதிரியே நேத்து நான் மேட்ச்லயும் தோத்தேன். இந்த கிரவுட் அதுக்கப்புறம் என் ஃபேமிலியோட கண்ணு முன்னாடி நான் தோத்தேன். ஒரு அப்பாவா என் ஃபேமிலிக்கும் என் குழந்தைங்களுக்கும் கொடுத்த வகை காப்பாற்றணுங்கிறத நான் சொல்லி தந்த ஆகணும். ஸோ அதனால நான் சொன்ன மாதிரியே உன்னை அக்னாலேஜ் பண்றேன்னு சொல்லி ஜேக்கப் பாட்டு முட்டி போட்டு ரோமன் ரெயின்ஸ் அக்னாலேஜ் பண்றாரு. ஐ அக்னாலேஜ் யூ மை ட்ரைபல் சீஃப்னு அந்த வார்த்தையை ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதுக்கப்புறம் ஃபாட்டுக்கு கை கொடுத்து ரோமன் ரெயின்ஸ் எழுப்பி விடுறாரு. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், அது உன்னால நம்ப முடியாது, பட் ஐ லவ் யூ அண்ட் ஐ லவ் மை ஃபேமிலி. அவர் மீன் பண்றது தன்னோட இந்த பிளட் லைனை. அதுக்கப்புறம் 4 பேருமே ரிங்குல கொடுத்து ஒன் அப் பண்றாங்க. அவங்களோட போஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அஃபிஷியலா பிளட் லைன் 2.0 கிரியேட் ஆயிருக்கு. பை த பை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீடியோ பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். இது தமிழ் கம்யூனிட்டிக்காகவே இயங்கும் ஒரு ப்ரோ ரெஸ்லிங் சேனல். ஒவ்வொரு வாரமும் ரா ஸ்மாக்டவுன் பேப்பர் வியூ முடிஞ்ச உடனே என்னோட ரிவ்யூ எபிசோட் உங்களை சந்திக்கும். அதுல உங்க ஃப்ரெண்டான ஆப்போசிட்ல உட்காந்து என்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்ண போறேன். இது ஒரு ப்ராப்பரான தமிழ் ப்ரோ ரெஸ்லிங் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணும் நான் நம்புறேன். அது போக நம்ம 9K கிராஸ் பண்ணி இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 10K நோக்கி போயிட்டு இருக்கோம். சோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்தது ஓபா ஃபெமி, பென்டா, சோலோ சிக்கவா, கார்மெலோ ஹேஸ் ஃபேட்டல் 4-way மேட்ச் ஃபார் கிங் ஆஃப் த ரிங் குவாலிஃபயர். மேட்ச் ஆரம்பிச்ச உடனேவே 3 பேருமே சேர்ந்து நம்ம ஓபா ஃபெமி அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் நோ யூஸ். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரிங்குக்குள்ள பென்டாவும் கார்மெலோ ஹேஸ் அடிச்சுக்கிறாங்க. ரிங்குக்கு வெளியே ஓபா ஃபெமியும் சோலோ சிக்கவாவும் அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஓபா சோலோ சிக்கவாவை அடிச்சிட்டு இருக்கும்போது நடுவுல திடீர்னு அந்த டாலட்டாங்க வந்து நிக்கிறான். 2 பேருமே கொஞ்சம் செகண்ட்ஸ் முறைச்சிட்டு நிக்கிறாங்க. எனக்கு என்னமோ ஃபியூச்சர்ல இவங்க 2 பேருக்கு ஏதோ ஒரு மேட்ச் கொடுப்பாங்களோன்னு தோணுது. ஓபா ஃபெமி சொல்லவே தேவையில்ல, வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்றாரு. ஆனா டாலட்டாங்க ஒரு மாதிரி சுமார் ரேஞ்ச் தான் இருக்காரு. பட் இவங்க 2 பேருக்கு மேட்ச் நடக்கும்போது அது எப்படி வருங்கிறத அப்ப பார்ப்போம். இந்த மேட்ச் முழுக்கவே ஓபா ஃபெமி தன்னோட கையை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணியே சண்டை போறாரு. காரணம் நேத்து பிராக் லெஸ்னர் அவருக்கு கமோரா லாக் போட்டிருந்தாரு. அதனால அந்த கை கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தான் அவரும் போர்ட்ரே பண்றாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் மத்தவங்க அவரோட கையை தான் ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. டாலட்டாங்கவும் ஓபா ஃபெமியை பயங்கரமா அட்டாக் பண்றாரு. அதுக்கப்புறம் ரிங்குக்குள்ள சோலோ சிக்கவா, பென்டா, கார்மெலோ ஹேஸ் 3 பேருமே சண்டை போடுறாங்க. இந்த சண்டை ஆல்மோஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நடந்திருக்கும். இந்த 5 நிமிஷமே சும்மா சரவெடி தான். அதுக்கப்புறம் தான் ஓபா ஃபெமி ஃபுல் எனர்ஜியில எந்திரிச்சு வராரு. உள்ள வந்து 4 பேருக்குமே அடி. அதுக்கப்புறம் சோலோ சிக்கவாக்கு தன்னோட ஸ்மாக் ஃபால் ஃப்ரம் கிரேஸ் போட்டு பின் ஃபால் பண்றாரு. சோ இந்த மேட்சோட வின்னர் நம்ம ஓபா ஃபெமி. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம
நம்ம ஃபெமி பிராக் லெஸ்னருக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு. நான் 7 எஃப்ஐ வாங்கினதுக்கு அப்புறமும் இந்த ரிங்குக்குள்ள நிக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம 2 பேர்த்தோட வின்னுமே 1-1 தான். அதனால டவுன் த ரோட் கண்டிப்பா நான் உன்னை சந்திப்பேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இதில் இருந்து இவங்க மீன் பண்றது என்னன்னா, மேபி சம்மர் ஸ்லாம்ல ஓபா ஃபெமி வர்சஸ் பிராக் லெஸ்னர் மீண்டும் ஒரு மேட்ச் நடக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புது இன்டர்கான்டினல் சாம்பியன் சோல் ரூகா ரிங்குக்கு வராங்க. ரிங்குக்குள்ள ஆல்ரெடி நம்ம கேத்தி நின்னுட்டு இருக்காங்க. சோல் ரூகா நேத்து மேட்ச் ஜெயிச்சதை பத்தி ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஒரு டிபிக்கல் பேபி ஃபேஸ் என்ன பண்ணும், தன்னோட ஆப்போனன்ட் பத்தியும் கொஞ்சம் பிரைஸ் பண்ணி சொல்லும். சோல் ரூகாவும் அதே தான் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆடியன்ஸையும் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்றாங்க. ஒரு 2 நிமிஷம் அவங்க பேசிக்கிறாங்க. கடைசியா அவங்க சொல்ற கிரக்ஸ் என்னன்னா, நான் ஒரு ஃபைட்டிங் சாம்பியனா இருப்பேன்னு டிக்ளேர் பண்றாங்க. மத்தபடி இன்னைக்கு அவங்களுக்கு எந்த மேட்சுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ செஷன் தான். அடுத்தது ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். நம்ம பிளட் லைனை காட்டுறாங்க. ஜே யூசோ, ஜிம் யூசோ அண்ட் ரோமன் ரெயின்ஸ் இருக்காங்க. இந்த கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்ல அடுத்த வாரம் நடக்கக்கூடிய மேட்ச்ல நம்ம ஜே யூசோ இருக்காரு. அதனால நம்ம ரோமன் ஜே யூசோவை பார்த்து, நீ ஆல்ரெடி என் கையில் இருக்கிற இந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்க, ஆனா இந்த WWE இன்னொரு சாம்பியன்ஷிப் இருக்கு, அந்த சாம்பியன்ஷிப்பை நீ வின் பண்ணணும். அடுத்த வாரம் நடக்கக்கூடிய மேட்ச்ல நீ கண்டிப்பா வின் பண்ணணும், அப்படியே போய் அந்த டைட்டிலையும் வின் பண்ணணும். அவருக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. ஜே யூசோவும் சரி நான் போய் ட்ரைனிங் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கூடவே நம்ம ஜிம் யூசோவும் போக ரோமன் ரெயின்ஸ் ஜிம் யூசோவை தடுக்கிறாரு. அவனை தனியா விடு, அவன் மேட்ச் அவன் தனியா போய் வின் பண்ணி அவனுக்கே அவனை ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம், நீ என் கூட இரு, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்படுதுன்னு அவர் கூட்டிட்டு போறாரு. அடுத்தது ரே மிஸ்டீரியோ அண்ட் பென்டா வர்சஸ் ரூசேவ் ஈத்தன் பேஜ். ஓவரால் இது உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்ச். நம்ம ரூசேவும் ஈத்தன் பேஜும் ஒரு பக்காவான டீமா இன்னைக்கு பர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணாங்க. மேட்ச் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம டிராகன் லீக்கு கொஞ்சம் கூட கேப் விடாம சும்மா கும்மு கும்மு கும்முன்னு கும்மிட்டு இருந்தானுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரே மிஸ்டீரியோவை உள்ளேயே வர விடாம நம்ம டிராகன்லயே வெச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. முக்காவாசி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டேக் வாங்கி நம்ம ரே மிஸ்டீரியோவை உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம டிராகன்லயும் ரே மிஸ்டீரியோ சேர்ந்து இவங்க 2 பேர்த்தையும் போட்டு பொளந்து கட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈத்தன் பேஜ் அடிச்சு ரே மிஸ்டீரியோ தன்னோட ஸ்மாக் 619 போட்டு பின்ஃபால் பண்றாரு. சோ இந்த மேட்சோட வின்னர் டிராகன் லீ அண்ட் ரே மிஸ்டீரியோ. அடுத்தது ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். நம்ம பென்டாவும் ஜெனரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸும் பேசிக்கிறாங்க. அடுத்து பென்டாவோட இந்த இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்புக்கு ஆப்போனண்டா ரே மிஸ்டீரியோ தான் நான் ஃபைனலைஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. சோ இவங்களுக்கு ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்குது. பட் இது முடிஞ்ச உடனே பின்னாடி எல்ஏ நைட் வந்து நிக்கிறாரு. நம்ம ஜெனரல் மேனேஜரை பார்த்து, நீயும் இப்ப ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன்னு அவரை அக்யூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் ஆடம் பியர்ஸோட கையை பிடிச்சு வாண்டடா மேல தூக்கிட்டு, பாரு நீ அவங்கள பார்த்து ஒன் அப் பண்ற, அப்ப நீ அவங்களோட ஆள் தான் சொல்லிட்டு அவரை கிண்டல் பண்ணிட்டு கிளம்புறாரு. யோ எல்ஏ நைட், நீ எல்லாம் ப்ராப்பர் சாம்பியன்ஷிப் மெட்டீரியல்யா, ஆனா உனக்கும் இந்த மொட்டமாமா ட்ரிபிள் ஹெச்சுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, உன்னை ஏன் இப்படி WWE வச்சு செய்யறான்னு எனக்கு சுத்தமா புரியல. பேசாம நீ வேற கம்பெனி போ, AEW போ, அங்க போய் பெரிய சாம்பியனா மாறு. மேபி அதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டு உனக்கு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த பங்காளி, உன்னோட மொமெண்டம் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உன்னோட மொமெண்டத்தை அப்படியே கீழே இறக்கி ஒரு ஜாபர் லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கானுங்க. ஒரு மெகா ஸ்டாரா இருந்த உன்னை ஜஸ்ட் ஸ்டாரா மாத்தி விட்டானுங்க. அடுத்தது இயோ ஸ்கை, லாஸ்ட் லெஜெண்ட் ராக்ஸேன் அண்ட் ஜூலியா ஃபார் குயின் ஆஃப் த ரிங் குவாலிஃபயர். ஓவரால் இது ஒரு நல்ல மேட்ச். 4 பேருமே பயங்கரமா சண்டை போட்டாங்க. ஆனா என்ன இருந்தாலும் நமக்கு ஃபேவரட் நம்ம கலர் கோழி குஞ்சு தான். இந்த மேட்சுக்குள்ள இந்த ஜூலியாவும் ராக்ஸேனும் ஒரு பாயிண்ட்ல சண்டை போட்டாங்க. எனக்கு அந்த பேரிங் ரொம்பவே பிடிச்சது. மேபி ஃபியூச்சர்ல இவங்க 2 பேருக்கு ஏதாச்சும் ஒரு மேட்ச் கொடுத்தா அது ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த மேட்ச்ல இருக்கவங்களோட நேம் லிஸ்ட் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த மேட்ச்ல யாரு ஜெயிக்க போறான்னு. ஆஃப் கோர்ஸ் நம்ம கலர் கோழி குஞ்சு தான். மேட்சோட எண்ட் பாயிண்ட்ல ஜூலியாவை பிடிச்சி நம்ம லாஸ்ட் லெஜெண்ட் அவங்களோட ஸ்மாக் போடுறாங்க. கரெக்டா பின்ஃபால் பண்ணும்போது நம்ம இயோ ஸ்கை மேல இருந்து எட்டி குதிச்சு லாஸ்ட் லெஜெண்ட் அடிச்சு ரிங்கு வெளியே தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னோட ஸ்மாக் மூன் சால் போடுறாங்க. அதுக்கப்புறம் பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் இயோ ஸ்கை. அடுத்தது ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். நம்ம மேக்ஸின் டுப்ரின் ஜெனரல் மேனேஜர்கிட்ட போய், ஏன் என்னோட பேரை இந்த குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல சேர்த்தலைன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் இந்த டோர்னமெண்ட்ல இடம் கிடையாது போடின்னு சொல்லியிருக்கணும். பட் மனசு அப்படி சொல்லாம, இப்போதைக்கு உனக்கு இந்த மேட்ச்ல இடம் இல்ல, மேபி யாருக்காச்சும் இன்ஜுரி ஆகி ஏதோ ஒரு வகையில் அவங்க வரலைன்னா அவங்களுக்கு பதில் உன்னை ரீப்ளேஸ் பண்றேன்னு சொல்றாரு. அப்புறம் பின்னாடியே நம்ம ஆல்ஃபா அகாடமி நிக்கிறாங்க. நம்ம மேக்ஸின் டுப்ரியை பார்த்து, ஏன் இப்ப முன்ன மாதிரி எங்க கூட நீ சுத்த மாட்டேங்கிற, அது போக நீ அப்பப்போ ஆஸ்டின் தியரி கூட வேற நின்னு பேசிட்டு இருக்க, உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கேட்க, ஏப்பா என்ன கொஞ்சம் தனியா விடுங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸின் கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலா கடந்த சில வாரமா நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா இந்த பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் நடக்கும் போதெல்லாம் மெயின் கேரக்டர் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி பேக்ரவுண்ட்ல இந்த ஆஸ்டின் தியரியும் மேக்ஸின் டுப்ரி பேசிக்கிற மாதிரி கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்துட்டு இருந்தானுங்க. ஆல்ரெடி இந்த டீம் விஷன்ல இருக்கிறவனுக்கு மாத்தி இன்ஜுரி ஆயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த மேக்ஸின் டுப்ரி வேற உள்ள கொண்டு வரீங்களா, போமா போ, உள்ள போய் இன்ஜுரி வாங்கி மறுபடியும் ஒரு வருஷம் காணாம போயிரு. அந்த டீமே ஆல்ரெடி சாபம் வாங்கி சுத்திட்டு இருக்கு. நீ மட்டும் உள்ள போனீனா உனக்கு ஒரு இன்ஜுரி கிடைக்கும். கையில வேணுமா, இடுப்புல வேணுமா, கால்ல வேணுமாங்கிறது உன்னோட ஆப்ஷன். எது சூஸ் பண்றியோ அங்க கண்டிப்பா இன்ஜுரி நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜ்மெண்ட் டேவை காட்டுறாங்க. ராக்ஸேன் தான் டோர்னமெண்ட்ல தோத்துட்டேன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி உள்ள கத்திட்டு இருக்காங்க. ஆனா இது எதையுமே கண்டுக்காம லிவ் மார்கன் ஜாலியா உள்ள வராங்க. அடுத்த டோர்னமெண்ட்ல நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ பார்ட்டிசிபேட் பண்ண போறான். அவன் அந்த டோர்னமெண்ட்டை ஜெயிச்சு அவனும் சாம்பியனா மாறிட்டானா நானும் சாம்பியனா இருப்பேன், நாங்க ஒரு சாம்பியன் கப்பலா இருப்போம்னு தன்னோட ஃபீலிங்ஸ் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ராக்ஸேனையும் காட்டுறாங்க. ஃபின் பேலர் இல்லாம இந்த டீம்ல தனக்கு ஒரு ப்ராப்பரான மரியாதை இல்லையோன்னு ராக்ஸேன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரு 6 மாசம் இந்த ஹிண்ட் கொடுப்பீங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் இதை மறந்து போயிருவீங்க, அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஹிண்ட் கொடுப்பீங்க. இந்த
ஜட்ஜ்மெண்ட் டீம் எதுக்கு தாண்டா வச்சிருக்கீங்க? ஏதோ ஒரு டீம் ராவோ ஸ்மாக்டவுன் குள்ளே இருக்கணும். ஸ்மாக்டவுன்ல எம்எஃப்டின்னு ஒரு ஜவ் முட்டாய் இருக்கு. அதே மாதிரி ரால இந்த ஜட்ஜ்மெண்ட் டே வச்சிருக்கீங்க. கைஸ், ரெஸ்லிங் ரோஸ்ட் எபிசோட் 2க்கு டைம் வந்துருச்சு நான் நினைக்கிறேன். மேபி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நான் இந்த போஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல போட போறேன். உங்களோட வன்மத்தை போன டைம் மாதிரியே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ரெஸ்லிங் ரோஸ்ட் எபிசோட் 2ல உங்களோட வன்மத்தை டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது த மெயின் இவென்ட், செத் ராலின்ஸ் vs பிரான் பிரேக்கர். ரெஸ்லர்ஸ் கொஞ்சம் நீங்களும் சொல்லுங்களேன். எனக்கு என்னமோ இந்த டீம் விஷன் vs செத் ராலின்ஸ்ங்கற ரைவல்ரி எப்பயோ எக்ஸ்பைரி ஆயிருச்சுன்னு தோணுது. செத் ராலின்ஸை வேற எந்த ஸ்டோரி லைனும் போக விடாம இந்த டீம் விஷன்ங்கறத அவர் காலை பிடிச்சி இழுக்குதோன்னு எனக்கு தோணுது. இல்ல இது எனக்கு மட்டும்தான் தோணுதா, இல்ல உங்களுக்கு இப்படிதான் தோணுதான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு என்னமோ செத் ராலின்ஸ் இந்த இடத்தை விட்டு காலி பண்றதா நல்லதுன்னு தோணுது. அந்த டீம் விஷன் போதும், அதை ஒதுக்கி வச்சிருங்க. அவர் வேற ஸ்டோரி நோக்கி போகட்டும். ஓவரால் திஸ் மேட்ச் வாஸ் a banger. கொஞ்சம் லென்த்தான மேட்ச் தான், பட் சூப்பரா இருந்துச்சு. ரிங்குக்கு உள்ள வெளியன்ல கணக்கு கிடையாது, மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருந்தாங்க. செத் ராலின்ஸ் தன்னோட யூஷுவல் மூவ் அத சூப்பர் பிளெக்ஸ் போடுவாரு, அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபால்கன் ஏரோவா மாத்துவாரு. ஆனா பேக்லாஷ்ல இது பண்ணும்போது சூப்பர் பிளெக்ஸ் வாங்கிட்டான். ஃபால்கன் ஏரோ போடும்போது கரெக்டா பிரான் பிரேக்கர் அவர் ஃபால்கன் ஏரோ போட்டாரு. இந்த டைம் அதே மாதிரி தான் பண்ண ட்ரை பண்றாரு. பட் செத் ராலின்ஸ் மாட்ட இந்த டைம் எஸ்கேப் ஆகி கரெக்டா சூப்பர் பிளெக்ஸ் உடனுக்குடன் ஃபால்கன் ஏரோவும் போட்டாரு. என்னடா பிரான் பிரேக்கர், நம்ம பிராக் லெஸ்னர் கிட்ட இருந்து அந்த சூப்ளெக்ஸை கொஞ்சம் கொஞ்சமா திருட ஆரம்பிச்சிட்ட. நீ ஜெர்மன் சூப்ளெக்ஸ் போடும்போது சூப்ளெக்ஸ் செட்டிங் கத்திட்டு இருக்கானுங்க. இப்ப செத் ராலின்ஸ் கிட்ட இருந்து ஃபால்கன் ஏரோவும் அட்டை போடலான்னு பாக்குறேன். அப்படியே ரிங்குக்கு வெளியே நம்ம செத் ராலின்ஸை கமெண்ட்ரி டேபிள் மேல வச்சு வந்து ஸ்பியர் போடலான்னு இவர் அட்டன் பண்றாரு. ஆனா ஓடி வந்து ஜம்ப் பண்ணும்போது தலைவன் அப்படியே அதை பெடிகிரியா மாத்தறான். அதுக்கப்புறம் அவனை தூக்கி ரிங்குக்குள்ள போட்டு மீண்டும் ஒரு பெடிகிரி போட்டு பின்ஃபால் பண்றாரு. ஆனா கிக் அவுட். அதுக்கப்புறம் பால் ஹேமன் நம்ம ரெஃப்ரி டிஸ்ட்ராக்ட் பண்றாரு. கரெக்டா நம்ம ஆஸ்டன் தியரி வந்து அந்த சாம்பியன்ஷிப் பெல்ட் வச்சு செத் ராலின்ஸ் மண்டையிலே ஒரு அடி. ஆனா இந்த டைம் நம்ம செத் ராலின்ஸ்க்கு சப்போர்ட்டா மான்டாஜ் ஃபோர்ட் உள்ள வராரு. அவர் வந்து நம்ம ஆஸ்டன் தியரி அடிச்சு தூக்குறாரு. ஆனா உடனுக்குடன் மான்டாஜ் ஃபோர்ட நம்ம பிரான் பிரேக்கர் ஒரு ஸ்பியர் போட்டு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரிங்குக்குள்ள வந்து நம்ம செத் ராலின்ஸ்க்கு ஒரு ஸ்பியர் போட்டு பின்ஃபால் பண்றாரு. கிக் அவுட். அதுக்கப்புறம் அதுல இருந்து எந்திரிச்சு நம்ம செத் ராலின்ஸ் தன்னோட ஸ்மாக் கர்ப் ஸ்டாம்ப் போடுறாரு. ஆனா பின்ஃபால் பண்ணும்போது கரெக்டா பிரான் பிரேக்கரோட லெக்க பிடிச்சி ரோப்ல எடுத்து நம்ம பால் ஹேமன் வச்சிட்டாரு. இதுக்கு செத் ராலின்ஸ் சும்மா இருப்பாரா? நம்ம பால் ஹேமன் அடிக்கலாம்னு சொல்லி ரிங்க விட்டு இறங்கி கரெக்டா கார்னருக்கு கூட்டிட்டு போறாரு. கரெக்டா இந்த டைம்ல ஸ்பியர் போடலான்னு பிரான் பிரேக்கர் ஓடி வர செத் ராலின்ஸ் நைஸா எஸ்கேப் ஆயிட்டாரு. அந்த ஸ்பியர் பால் ஹேமனுக்கு விழுகுது. இப்ப செத் ராலின்ஸ் நேக்கா அந்த டாக் டீம் பெல்ட் எடுத்து தன்னோட இடுப்புல வச்சுட்டு ரிங்குக்குள்ள போக பிரான் பிரேக்கர் வெளியே இருந்து எந்திரிச்சு உள்ள ஓடி வந்து ஒரு ஸ்பியர் போட ட்ரை பண்றாரு. கரெக்டா செத் ராலின்ஸோட இடுப்புல தான் அந்த பெல்ட் இருக்கு. இவர் போய் பெல்ட்லயே மண்டை முட்டை தலைமை அவ்வளவுதான் ஃபிளாட். அதுக்கப்புறம் அவருக்கு தன்னோட ஸ்மாக் கர்ப் ஸ்டாம்ப் போட்டு பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் செத் ஃப்ரீக்கின் ராலின்ஸ். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த மேட்ச் பயங்கர லென்த்தா தான் இருந்துச்சு. கூடவே இத ஸ்லோ பர்னர் தான் சொன்னோம். பட் ஓவராலா பாத்தீங்கன்னா திஸ் மேட்ச் வாஸ் an absolute banger. ஓவரால் ரொம்பவே ஒரு என்கேஜிங்கான ஷோ. சும்மா எல்லா செக்மெண்ட்டுமே சக் சக் சக்னு முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அது போக எல்லா மேட்சுக்கும் அந்த இட்டாலி கிரவுட் ஃபுல் எனர்ஜி அண்ட் வைபை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. சோ ஒரு 2.25 மணி நேரம் ஷோ எனக்கு டப்புன்னு 1 மணி நேரத்துல முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் இருந்துச்சு. பட் இது என்னோட ஒப்பீனியன் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்தது வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். until next time. Ladies and gentlemen, on this microphone in that ring, acknowledge me.